யானை எளிதில் பதறாது. ஒவ்வொரு சத்தத்திற்கும் அது ஓடிவிடாது. அது கவனிக்கிறது, அது கேட்கிறது, அது நினைவில் வைத்துக் கொள்கிறது. ஏனெனில் உண்மையான பலம் என்பது சுகமான வாழ்க்கையில் உருவாவதில்லை. யாருக்கும் தெரியாத புயல்களை அமைதியாக தாங்கிய பிறகுதான் அது உருவாகிறது. காடே பார்க்க முடியாத காயங்களை தன் உள்ளே சுமந்து நடக்கிறது. வறட்சி, போராட்டம், இழப்புகள், முடிவில்லாத பயணங்கள். ஆனாலும் அது தொடர்ந்து முன்னேறிச் செல்கிறது. மெதுவாக, அமைதியாக, ஆனால் ஒரு பேராற்றலாக. சிங்கம் பயத்தால் ஆட்சி செய்யலாம், ஆனால் யானை தனது இருப்பினாலேயே மரியாதையை பெறுகிறது. தன் பலத்தை ஒவ்வொரு நொடியும் நிரூபிக்க வேண்டிய தேவை அதற்கு இல்லை. அதன் அமைதியே அதன் சக்தி. அதுதான் வாழ்க்கையின் பாடம். ஒவ்வொரு வெற்றிக்கும் சத்தம் தேவையில்லை. ஒவ்வொரு வலிமையான மனிதரும் உரக்கப் பேச வேண்டியதில்லை. சில நேரங்களில் எல்லாம் சிதறிக்கொண்டிருக்கும் போதும் அமைதியாக நிமிர்ந்து நிற்பவர்கள்தான் உண்மையில் மிகவும் வலிமையானவர்கள். யானை தாக்கப்படும் போது ஒவ்வொரு தொந்தரவுக்கும் தன் சக்தியை வீணாக்காது. அது பாதுகாப்பது மிக முக்கியமானவற்றை மட்டுமே. அதுதான் உண்மையான ஒழுக்கம். மக்கள் உன்னை சோதிப்பார்கள், வாழ்க்கை உன்னை அழுத்தும், தோல்விகள் உன் நம்பிக்கையை உடைக்க முயலும். பொறுமையுடன் நகரு, பதிலளிப்பதற்கு முன் யோசி. நீ யார் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே. வலிகளே பயிற்சிகள். யானை தன் பாதையை ஒருபோதும் மறக்காது. அதேபோல் நீயும் உன் போராட்டங்களை மறக்கக்கூடாது. அந்த வலிகள், அந்த தனிமையான இரவுகள், அந்த தோல்விகள், அவை தண்டனைகள் அல்ல, உன்னை செதுக்கிய பயிற்சிகள். ஏனெனில் ஒருநாள் உன்னை உடைக்க வந்த அதே வலிதான் உன்னை யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு வலிமையாக்கும். யானை நமக்கு கற்றுத்தருவது இதுதான். வெற்றி பெற வேகமாக ஓட வேண்டிய அவசியமில்லை. நிலைத்திருக்கும் மனம் வேண்டும், அறிவு வேண்டும், பேரளவு பொறுமை வேண்டும். புயல் மரங்களை அசைக்கலாம், ஆனால் மலை போன்ற மனதை அசைக்க முடியாது. அமைதியான மனம், வலிமையான இதயம், உடைக்க முடியாத ஆன்மாவுடன் உலகம் நீ உடைந்து போவாய் என்று நினைக்கும் நேரத்திலும் தொடர்ந்து நடந்து கொண்டே இரு.